நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, ஜாதகத்தில் முதலில் எதை பார்க்க வேண்டும், எது முதன்மையானது. இப்போது நாம் ஒரு மனிதனை சந்திக்கும் என்றால் அவருடைய முகம் கொடுத்த முகத்து முதலுடன் பேச போகிறோம். அதே போலதான் ஜோதிடத்தில், ஜாதகத்தில் முதன்மையானது லக்கணம், லக்னாதிபதி வலு. லக்னாதிபதி எப்படி இருக்கு, அதை வைத்துதான் அவருடைய வாழ்க்கையின் நிர்ணயம். இவர் எப்படி இருக்க போறார், எவ்வளவு சாதிக்க போறார், என்ன சம்பாதிக்க போறார், எப்படி லைஃப் லக்ஸரியா வாழ போறாரா, கஷ்டப்பட போறாரா, அழுக்கு கஷ்டப்பட போறாரா, பிளாட்ஃபார்ம்ல வாழ போறாரா, சாக்கடை வாழ போறாரா, நல்ல மாளிகையில் வாழ போறாரா, இதை நிர்ணயிக்கக்கூடியது அவருடைய லக்கணமும் லக்னாதிபதி தான். எவ்வளவு பெரிய யோகம் இருந்தா கூட, எந்த யோகம் இருந்தா கூட லக்கணமும் லக்னாதிபதியும் செயல் சரியா இல்லை என்றால் அந்த யோகம் இருந்தும் பயனில்லை. ஒருவருக்கு கையும் காலும் எவ்வளவு உறுதியாக இருந்தாலும் கூட அவருக்கு தலை சரியாக இல்லை என்றால் மற்ற உறுப்புகள் உறுதியாது என்ன பலன்? அதே போலதான் ஜோதிடத்திலும் ஜாதகத்தை பொறுத்தவரை லக்னம் லக்னாதிபதி வலு இருக்க வேண்டும். அவர் வலு இல்லாவிட்டால் அந்த மற்ற பலன்கள் இருந்தும் பயனில்லை. இப்போது ஒரே கட்டம் உள்ள, ஒரே லக்னம் உள்ள ஜாதகர் அவர் வாழ்க்கையில் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் இங்கே பார்க்க போகிறோம். இது நம்முடைய தொடர்பு எண் 70 10 73 13 65 நம்முடைய ஒரு ஜாதகத்துக்கான ஃபீஸ். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தை நம்ம இங்க பார்க்கலாம். இந்த லக்கணம் வச்சுக்கோம், மேச லக்கணம். லக்கணத்தில் செவ்வாய், சூரியன் இங்கே, குரு சுக்கிரன் இங்கே, புதன் இங்கே, ராகு இங்கே, கேது இங்கே, சந்திரன் இங்கே, சந்திரன் இங்கே, சனி இங்கே. இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா இது மாதிரி அமைப்புல பெரும் பணக்காரர்கள், பிறந்ததுல இருந்தே கஷ்டமே இல்லை, பெரிய மில்லியனோட பையன், பெரிய கோடீஸ்வரர் பையன், பிறந்தது லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. நான் சொன்ன போல அனைவருக்கும் எந்த லக்கணமா இருந்தாலும் லக்கணத்தோடு சுவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும், லக்னாதிபதி வலுத்து இருக்க வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா லக்கணத்துல செவ்வாய், லக்னாதிபதி செவ்வாய் அங்கே வலுத்து, அங்கே சூரியனும் அங்கே உச்சமாகி, இங்கே சுக்கிரன் லக்கணத்தில் இருந்து அவரை குரு பார்த்து பௌர்ணமி யோகம் வேறு. அப்ப இந்த லக்கணம் எவ்வளவு பல பல பலன்னு இருக்குங்க. இந்த லக்கணத்திற்கு அவயோக திசையான புதன் திசையே வந்தாலும் கூட, புதன் திசையே வந்தால் கூட, புதன் திசை வந்தால் கூட மிகப்பெரிய இந்த அமைப்புல ஜாதகம் இருக்கு, 1000 கோடி சொத்து 500 சொத்து இருக்கும். புதன் திசை வந்தா கூட இதற்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. இப்போ 1000 கோடி சொத்து உள்ளவருக்கு ஒரு 50 கோடி லாஸ் என்பது பெரிய விஷயமா இல்லதானே? அதே போல அதுதான் லக்கணத்துல ஸ்ட்ராங். இங்க இந்த புதன் வரும்போது இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கூட சந்திக்கக்கூடிய தாங்கக்கூடிய சக்தியில அவர் இங்கே இருப்பார். எப்படி? இதன் காரணம் லக்னம் லக்னாதி சுபத்துவத்தின் காரணமாக அவருடைய வீழ்வார். வீழ்ந்தால் கூட அந்த வீழ்வு என்பது மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்காது. கஷ்டமை வரக்கூடிய தாங்கக்கூடிய சக்தியோட, அதாவது பொருளாதாரத்தோட, மன வலிமையோட இந்த ஜாதகர் இருப்பார். இதுதான் லக்னம் லக்னாதிபதி பலத்தோடு சுபத்துவமா இருக்கக்கூடிய காரணத்தினால் வரக்கூடிய பலன்கள். அடுத்து இதை அப்படியே லக்னம் அப்படியே ஜாதகத்தை கொஞ்சம் மாடேஷன் பண்ணுவோம். பார்த்தோம் எப்படி இருந்தால் லக்னம் லக்னம் எப்படி இருந்தா ஒரு ஜாதகர் கஷ்டப்படுவார் என்பதற்கு இப்ப உதாரண ஜாதகத்தை காட்டுவோம். செவ்வாய் இங்க, சனி இங்க,
சூரியன் இங்க, சந்திரன் இங்க. இப்ப எல்லா கிரகத்தையும் போட்டாச்சா, இங்க குருவை மாத்திடுவோம். குரு இங்க, குரு இங்க. என்ன ஆகும் இந்த தசை பாருங்க, லக்னாதிபதி நீசமாகி லக்னம் பாவத்துவம், லக்னாதிபதி ராகுவுடன் இணைந்து இங்கே 10ஆம் பார்வையில சனி வேற பார்க்கிறார், லக்னத்தையும் பார்க்கிறார், லக்னாதிபதியும் சனி பார்க்கிறார். இது போன்று அமைப்புள்ளவர் பிறந்த மூலே கஷ்டமான ஒரு வாழ்க்கையும். லக்னாதிபதி பலமா இல்ல, இப்ப இவர் கஷ்டம் வந்தா இவர் தானே போய் சக்தியில் இருக்க மாட்டாரு. இந்த லக்கணத்துக்கு புதன் வந்தா என்ன ஆகும், இந்த லக்கணத்துக்கு புதன் வந்தா இவர் எங்க இருப்பாரு, ஆவண வரும்போது கடன் வாங்கி ஊரை விட்டு ஓடுவது, பிளாட்ஃபார்ம்ல தூங்குவது, அல்ல சாக்கடையில் வாழ்வது கூட. காரணம் லக்னாதிபதி பாவத்துவம், லக்னம் பாவத்துவம், லக்னாதிபதி வலு விழுந்து விட்டார். ஒருவர் கஷ்டம் இதை தாங்குறாருன்னா கண்டிப்பாக லக்னம் லக்னாதிபதி பலம் வேண்டும். மற்ற யோகம் இருந்து பயனில்லை. ஒரே லக்கணம் தான், நீங்க லக்னாதிபதி மாத்திரம் கொஞ்சம் மனசம் பண்ணணும். இது மாதிரி அடிப்படை ஜாதகத்துக்கு கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். சந்திரன் என்ன பண்றோம், அப்போ சந்திரன் இங்க அம்மாவை சந்திரன், இப்படிதாங்க ஒளி தத்துவ ரீதியா புரிஞ்சுக்கணும். இங்க ஒளி இருக்கும் போது, இங்க சுபத்துவம் கிடைக்கும் போது இந்த லக்கணம் வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப இங்க இருக்கும்போது வேற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, 5 கூட 9 கூட மாத்தி போட்டோம். 5 கூட இங்க 2ல இருக்காரு, அவரோட இங்க 9 கூட இங்க 6ல போட்டோம். இப்படி போடும்போது ஒரு ஜாதகர் கஷ்டப்பட்டவே பிறக்கக்கூடிய ஜாதகங்கள் இப்படித்தான் இருக்கும். நல்ல அவருடைய ஜாதகம் முதல்ல போட்ட ஜாதகம் போதே இருக்கும். இதுதான் ஜோசியம் என்பது. இது நம்ம ஒளி தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் நிலையம், காரைக்குடி.